Hello student, question number 1. Reduce each of the following rational expressions to its lowest form சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை லோவஸ்ட் ஃபார்முக்கு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு லோவஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுக்கு மேலே நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. அதுதான் நம்மளுடைய லோவஸ்ட் ஃபார்மாக இருக்கும். இப்போ நம்ம ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா வந்து டெஃபனிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. An expression is called a rational expression if it can be written in the form. இதை எப்படி ரிட்டனில் எழுத முடியும்? இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனுங்கிற ஃபார்ம் வந்து எப்படி ரிட்டனில் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா P of x dividing by Q of x ன்னு சொல்லி எழுதலாம். P of x dividing by Q of x where P of x and Q of x இந்த ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஆர் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே P of x and Q of x ரெண்டுமே பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அண்ட் Q of x நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கணும். Q of x எப்போவுமே ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதுனா P டிவைடிங் பை Q ஃபார்மெட்டில் நம்ம எழுதுவோம். ஆனால் Q நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா வந்து அங்கே வேரியபிள்ஸ் எக்ஸாக இருந்தால் எக்ஸ்ன்னு சொல்லி வரும், ஒய்யாக இருந்தால் ஒய்ன்னு சொல்லி வரும். ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக P of x டிவைடிங் பை Q of xன்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். பட் Q of x இந்த Q of x வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக வேறு ஒன்றுமே இல்லை, டினாமினேட்டர் வேல்யூ ஜீரோவாக இருக்கக்கூடாது. அதுதான் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இல்லை நாட் ஈக்குவல் ஜீரோ தானே அப்படின்னா ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவை தவிர எனிதிங் நம்பர் என்ன வேணாலும் இருந்துக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூ ஜீரோவாக இல்லாமல் இருந்தால் இது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் வந்து அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா வந்து ரேஷியோ ஆஃப் த டூ பாலினாமியல், அதை ரேஷியோவாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ரேஷியோவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு தேவையான டெஃபனிஷன். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 1 பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஃப்ராக்ஷனில் இருந்தால் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இப்போ இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம வந்து கொஸ்டின் அப்படியே ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணியாச்சு. ஆன்சரை எழுதும்போது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துங்க. எங்கே ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே ஈக்குவல் சிம்பிள் கொடுங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குல்ல, அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏயா என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஏயா இருக்கிறதுன்னா எக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் பியாக இருக்கிறதுனா வந்து 1 இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ஃபார்முலாவை ரைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா படி ஏ ப்ளஸ் பியை ரைட் பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் 1 நெக்ஸ்ட் ஃபார்முலா படி ஏ மைனஸ் பி இருக்குது. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 டிவைடிங் பை டினாமினேட்டர் வேல்யூவில் பாருங்கள். டினாமினேட்டர் வேல்யூவில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு எக்ஸை காமனாக எடுத்துருவோம். ஒரு எக்ஸை காமனாக எடுக்கணும். காமனாக எடுத்துட்டோம்னா காமனாக எடுக்க தெரியாதவங்க எக்ஸால் டிவைட் பண்ணுங்கள். எவ்ரி டைமே எக்ஸால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் பவரில் ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்குது. ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் டிவைட் ஆகிடுச்சு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, மேலே ஒரு எக்ஸ் பவர் இருக்குது. நெக்ஸ்ட் டிவைடிங் பை எக்ஸால் டிவைட் பண்ணால் இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் டிவைட் ஆகும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸை காமனாக எடுக்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1 சொல்லி கிடைக்கும். எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 சொல்லி நம்ம கிடைக்கும். இதை ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸை காமனாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 கிடைக்கும். மறுபடியும் ஒரு டைம் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் கிடைக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த எக்ஸுங்கிறத காமனாக எடுத்தது கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது டிவைட் ஆகுமா? எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிற ஃபேக்டரும் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிற ஃபேக்டரும் டிவைட் ஆகும். ரிமைனிங் நமக்கு என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் நம்ம ஆன்சராக ரைட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் நமக்கு இருந்தது எக்ஸ் மைனஸ் 1ங்கிற ஃபேக்டரும் டிவைடிங் விலை எக்ஸ் இருந்தது, எழுதியாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து லோவஸ்ட் ஃபார்மில் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் சப்டிஷன் நம்பர் 1க்கான ஆன்சர். சப்டிஷன் நம்பர் 2க்கு போயிடலாம். அடுத்து சப்டிஷன் நம்பர் 2ல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட் நமக்கு ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கணும், தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நியூமரேட்டர் இருக்கிறதும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன், டினாமினேட்டர் இருக்கிறதும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருந்தால் நம்ம ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டுக்கு போகணும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டில் நம்ம டேபிள் சொல்லி ஃபேக்டர்ஸை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டுக்கு போயிடலாம். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டில் நியூமரேட்டர் இருக்கக்கூடியதை இங்கே எழுதியிருக்கேன், டினாமினேட்டர் இருக்கக்கூடியதை இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்.
எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 1ஆல் இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும். கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 18 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் வந்து 18 கிடைக்கணும். ஆட் பண்ணையில் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, இங்கே எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -11 இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து -11 கிடைக்கணும். டேபிள்ஸ் நம்ம வந்து இதில் 18 வராப்பில் டேபிள்ஸ் சொல்லுங்களேன். 9 2s 18, 9 2s 18 அல்லது 2 9s 18 எப்படி வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 கிடைச்சிருது. ஆட் பண்ணும்போது -9 கிடைக்கணும். அப்போ இங்கேயும் மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள். இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணுங்கள், -11 கிடைக்கும். சேம் சிம்பிளாக இருந்தால் சிம்பிளை எழுதி நம்பர்ஸ் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்போ 9 2s 18 கிடைக்குது. இப்போ வேரியபிள்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே வேரியபிள்ஸ் என்ன இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எக்ஸாக இருக்குது. அப்போ இங்கே டிவைடிங் பையில் நம்ம எக்ஸ் கொடுக்கணும், டிவைடிங் பையில் எக்ஸ் கொடுக்கணும், இங்கேயும் டிவைடிங் பையில் எக்ஸ் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் எங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னா நியூமரேட்டர் வேல்யூக்கான ஆன்சரை நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். ஆன்சரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் ஈக்குவல் சிம்பிள் இங்கே கொடுத்தாச்சு, ஈக்குவல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூக்கு நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ். ஃபஸ்ட் எழுதும்போது டினாமினேட்டர் வேல்யூ எழுதணும். ஃபஸ்ட் எழுதும்போது டினாமினேட்டர் வேல்யூ எக்ஸ் -9ங்கிற ஃபேக்டரும், நெக்ஸ்ட்டு எக்ஸ் -2ங்கிற ஃபேக்டரும் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். டிவைடிங் பை நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் உள்ளதுக்கு வந்து இங்கே நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கிறது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், 4 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா வந்து -4 வரணும். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், -4 வரணும். இப்படி டேபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 2s 4, 2 2s 4. இதில் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைச்சிது. ஆட் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸ் சிம்பிள். அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்களேன். சேம் சிம்பிள் இருந்தால் சிம்பிள் எழுதி நம்பர்ஸ் ஆட் பண்ணிடுங்க. டிவைடிங் பை வேரியபிள்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. டிவைடிங் பை எக்ஸ், டிவைடிங் பை எக்ஸ். டினாமினேட்டர் வேல்யூவில் வந்து ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணி இங்கே கொண்டு வந்தாச்சு. 2 2s நமக்கு வந்து என்ன வரணும் வந்து 4 வந்துருச்சு. இப்போ ரெண்டுமே சேம் நம்பராக இருக்குது. ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள் கொடுத்தாச்சு. மைனஸ் சிம்பிள் கொடுத்து நமக்கு வந்தது -2 -2. ஏன்னா சேம் சிம்பிளாக இருந்தால் சிம்பிளை எழுதி நம்பர்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். எக்ஸ் -2ங்கிற ஃபேக்டரும் நமக்கு டினாமினேட்டிவ்லேயே கிடைச்சது. அதை ரைட் பண்ணியாச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணுறது நம்ம என்ன வந்து இங்கே உள்ள எக்ஸ் -2ங்கிற ஃபேக்டரும் இங்கே உள்ள எக்ஸ் -2ங்கிற ஃபேக்டரும் டிவைட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ இருக்குல்லையே அதுதான் லோவஸ்ட் ஃபார்ம். எக்ஸ் -9 டிவைடிங் பை எக்ஸ் -2 தான் நம்மளுடைய லோவஸ்ட் ஃபார்ம். ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். சப்டிஷன் நம்பர் 2க்கான ஆன்சரை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3 போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 3ல் நியூமரேட்டரில் இருக்கக்கூடியதில் வந்து 9x² ப்ளஸ் 81x இருக்குது. இதிலேருந்து 9xை நம்ம காமன் எடுக்கலாம். 9x² ப்ளஸ் 81x இருக்குது. இதிலேருந்து 9xை காமன் எடுக்க போகிறோம். காமன் எடுத்தால் என்ன கிடைக்குன்னா, காமன் எடுக்க தெரியாதவங்க 9xால் டிவைட் பண்ணிடுங்க. டிவைடிங் பை 9x, டிவைடிங் பை 9x. இங்கே எக்ஸும் டிவைட் ஆயிரும், எக்ஸும் டிவைட் ஆயிரும். நெக்ஸ்ட் 19 is 9, 9 9s 81. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு கேன்சல் ஆகும். ரிமைனிங் ஒரு எக்ஸ் இங்கே இருக்குது. இங்கே 19 is 9, 19 is 9. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 9 கிடைக்கும். இப்போ 9xை காமனாக எடுக்கும்போது நமக்கு 9x ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 9 கிடைக்குது. அதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூவில் x³ ப்ளஸ் 8x² மைனஸ் 9x இருக்குது. இதிலேருந்து ஒரு எக்ஸை மட்டும் காமன் எடுக்கணும். எக்ஸை காமன் எடுக்க தெரியாதவங்க எக்ஸால் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸை காமன் எடுக்கனா பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு ஆர்டரை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா x² ப்ளஸ் 8x மைனஸ் 9 ஒவ்வொரு எக்ஸாக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். இப்போ x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 9ங்கிறது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்போ நான் ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டுக்கு போயிடும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாகவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம். இப்போ ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் போயிடும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் x² முன்னாடி ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு எடுத்தப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -9 வரணும். ஆட் பண்ணால் நமக்கு வந்து 8 வரணும். இப்படி டேபிள்ஸ் வந்து நமக்கு வந்து 19 is 9. இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணால் -9 கிடைக்கணும். அப்போ இங்கே சிம்பிள் வந்து மைனஸாக கொடுப்போம். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 19 is 9 -9 கிடைக்குது. சப்ராக்ஷன் பண்ணால் பிக்கஸ்டுடைய சிம்பிள் ப்ளஸ். அப்போ 9லேருந்து 1 போச்சுன்னா 8 கிடைக்கும்.
வேரியபிள்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குனால டிவைடிங் பை எக்ஸ். அடுத்த ஸ்டெப் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒன்றுங்கிற ஒரு ஃபேக்டரும் எக்ஸ் மைனஸ் ஒன்றுங்கிற ஃபேக்டரும் எக்ஸ் ப்ளஸ் 9ங்கிற ஃபேக்டரும் கிடச்சிருக்கு. இப்போ இதை எதுலாம் ரெடியூஸ் ஆகுமோ அதை ரெடியூஸ் பண்ணும். எக்ஸ் ப்ளஸ் 9ங்கிற ஃபேக்டரும் எக்ஸ் ப்ளஸ் 9ங்கிற ஃபேக்டரும் ரெடியூஸ் ஆயிரும். ரிமைனிங் உள்ளது நமக்கு வந்து ரிமைனிங் வேறு எக்ஸ் இருக்குது எக்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். ரிமைனிங் 9 டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் நம்மளுடைய லோவஸ்ட் ஃபார்ம். இதை ஆன்சராக ரைட் பண்ணிக்கலாம். சப்டிஷன் நம்பர் 4, பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 டிவைடிங் பை 2p கியூப் மைனஸ் 24p ஸ்கொயர் ப்ளஸ் 64p. இப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் வேல்யூ இருக்கட்டும், டினாமினேட்டர் வேல்யூ இருந்து நம்ம வந்து ஒரு 2வையும் pயவும் காமனாக எடுக்கலாம். காமனாக எடுக்க தெரியாதவங்க அதை டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ எவரி டேமையும் 2pயால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 டிவைட் ஆகும். பியில் ஒரு பவர் குறைஞ்சினா இங்கே 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2pயால் டிவைட் பண்ணுங்கள். 2 டிவைட் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து 12 கிடைக்கும். 24 2ஆல் டிவைட் பண்ணால் 12 கிடைக்குது. பியும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பவரில் இருக்கும். நெக்ஸ்ட் டிவைடிங் பை 2pயை டிவைட் பண்ணால் பியும் டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் பண்ணால் 32 கிடைக்கும். இப்போ நம்ம காமனாக எடுக்க போகிறோம். காமனாக எடுக்கும்போது இங்கே என்ன இருந்துச்சுன்னா பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே வந்து பி ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னா வந்து இங்கே 12 இருக்குது, -12, இங்கே பி பவர் 1 இருக்குது. அப்போ -12p இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து 32 மட்டும் இருக்குது, +32. இதுதான் காமனாக எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இப்போ ரைட் பண்ணிக்கலாம். காமனாக எடுத்துட்டோம். காமனாக எடுத்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் வெளியில் இருக்கக்கூடியது குவாட்ரடிக் ஈக்குவேஷன், டினாமினேட்டர் இருக்கக்கூடியதும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதுக்கு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துடலாம். இங்கே 1 மேலாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 1 மேலாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். பி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 இருக்குது. 1ஐயும் 40யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -40 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -40 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது நமக்கு -3 கிடைக்கணும். ஆட் பண்ணியில் நமக்கு -3 கிடைக்கணும். டேபிள்ஸ் வந்து நமக்கு வந்து 8 5 40. இதில் 8க்கு ஃப்ரண்டில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -+- -40 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் பண்ணும்போது பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் -8லேருந்து 5 போச்சுன்னா 3 கிடைக்கும். இங்கே வேரியபிள்ஸ் என்ன இருக்குன்னா பி இருக்குது. அப்போ டிவைடிங் பையில் பி கொடுத்துடணும். வேரியபிள்ஸ் என்ன இருக்குதோ அதைத்தான் டிவைடிங் பையில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 மேலாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த 1ஆல் 32 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கான்ஸ்டண்டால் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 32 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 32 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -12. டேபிள்ஸ் நமக்கு வந்து 8 4 12. இதில் இங்கேயும் நெகட்டிவ் சிம்பிள், இங்கேயும் நெகட்டிவ் சிம்பிள். இப்போ ரெண்டுமே சேம் சிம்பிள் அப்படியே கொடுத்து நம்பர் ஆட் பண்ணால் 12 கிடச்சிருது. மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுது. நமக்கு 32 கிடச்சிது. இங்கே வேரியபிள்ஸ் எனக்குனா பி இருக்குது. வேரியபிள்ஸ் பி டிவைடிங் பை பி. இப்போ இது எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து நமக்கு வந்து நியூமரேட்டர் வெளில வரும், இது டினாமினேட்டர் வெளில வரும். நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். p-8ங்கிற ஃபேக்டர் p-8. நெக்ஸ்ட்டு p+5ங்கிற ஃபேக்டர் டிவைடிங் பை ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா 2p இருக்குது. அதை அப்படியே ரைட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி 2p இருக்குது, அதை ரைட் பண்ணிக்கோங்க. 2p அப்படி இருக்கட்டும், 2p. நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா p-8ங்கிற ஃபேக்டர் நெக்ஸ்ட்டு p-4ங்கிற ஃபேக்டர் இருக்குது. இல்லை எதெல்லாம் ரெடியூஸ் ஆகுமோ அதை ரெடியூஸ் பண்ணிடலாம். ரெடியூஸ் ஆகக்கூடியது என்னென்னு சொல்லி பாருங்கள். p-8ங்கிற ஃபேக்டரும் ரெடியூஸ் ஆயிடும். ரிமைனிங் எதுவுமே ரெடியூஸ் ஆகாது. அதை அப்படியே நம்ம எடுத்து வைக்கிறோம். அதுதான் நமக்கு தேவையான லோவஸ்ட் ஃபார்ம். சப்டிஷன் நம்பர் 4க்கான ஆன்சரை நம்ம ரைட் பண்ணியாச்சு. இதில் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ரெடியூஸ் பண்ண சொல்லி லோவஸ்ட் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு மேலே லோவஸ்ட் ஃபார்ம் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையானது நமக்கு என்ன, ஃபேக்டர்ஸ், அதாவது டேபிள்ஸ் நல்லா தெரியணும். டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சோம்னா ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சுன்னா இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.